ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ். நீங்கள் லாஸ்ட் இயர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இர்ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி. √2, √3 எல்லாம் இர்ரேஷனல் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இயர் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் எப்படி √2, √3, √5லாம் இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர். சரியா? இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு தியரம் தேவைப்படுது. அந்த தியரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தியரம் வந்து let p be prime number if p divides a square then p divides a where a is any positive integer. சரியா? இப்போது ஒரு நம்பர் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஏவை டிவைட் பண்ணோம். அதுதான் இந்த தியரம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 வந்து 16 டிவைட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணால் 0 வரும். கோஷன்ட் வந்து 8 வரும். 2 8s are 16. அப்போ 2 வந்து 16 டிவைட் பண்ணுது. இப்போ 2 வந்து 16 டிவைட் பண்ணுச்சுன்னா 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர். இப்போ 2 வந்து 4 ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக 2 வந்து 4 டிவைட் பண்ணும். ஸோ 2 divides 4 ஸ்கொயர், therefore 2 divides 4. அதே மாதிரி 5 divides 100. கரெக்டாக? 100 5 வந்து 5 டேபிளில் 100 வரும். So 5 divides 100 which is 10 square, then 5 will definitely divide 10. கரெக்டாக? இந்த தியரம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் p divides a prime number, p divides a square, then p will divide a. சரி, இந்த தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து √2 irrationalனு ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவ் that √2 is irrational. சரியா? இப்போது இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது நான் வந்து இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் முதல்ல என்ன அசியூம் பண்ண போகிறேன்னா அது ரேஷ்னலாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் போட்டுகிட்டே போனோன்னா ஒரு இடத்துல வந்து சரியாக வராது, சம் கன்ஃபியூஷன் வரும். அப்போ நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம அசியூம் பண்ணது தப்பு, அப்போ √2 வந்து இர்ரேஷ்னல் தான். ஸோ திஸ் இஸ் த கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? லெட் √2 பி ரேஷ்னல் அப்படின்னு அசியூம் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ரேஷ்னல் நம்பரோட டெஃபினேஷன் தெரியும். ரேஷ்னல் நம்பர்னா என்ன? a number which can be written in the form p by q where p and q are integer and q not equal to 0. ஸோ இங்கே வந்து அப்போ √2 equal to a by b. நீங்கள் p by qன்னு கூட எழுதலாம். சரியா? ஸோ a by b where a and b are co-prime. ஸோ கோப்ரைம்னா என்ன? கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? இப்போ ரெண்டு நம்பருக்கும் எதுவுமே காமனாக இல்லை, ஒரு காமன் ஃபேக்டர் கூட இல்லை அப்படின்னா அது கோப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2ம் 4ம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன காமன்? 2க்கும் 4க்கும் என்ன காமன்? 2 காமனாக இருக்குது. ஸோ அது கோப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 2 and 3, 2க்கும் 3க்கும் என்ன காமன்? ஒரு நம்பரும் காமன் இல்லை. அப்போது அது ரெண்டும் கோப்ரைம். சரியா? ஸோ இங்கே a and b are கோப்ரைம் and b not equal to 0. ரேஷனல் நம்பரோட டெஃபினேஷனே b not equal to 0. ஓகேயா? இது a and b are கோப்ரைம். இது என்ன மீனிங்னா இந்த a by bன்றது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ராக்ஷனில் படிச்சிருப்பீங்க, ரெடியூஸ்டு டு லோவஸ்ட் ஃபார்ம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த a by bன்றது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதுதான் அதோட அர்த்தம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ b இந்த பக்கம் வந்துடும். ஸோ √2b equal to a. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்ன வரும்? √2 ஸ்கொயர் பண்ணால் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்புறம் இந்த 2 இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன வருது? b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 2. அதாவது இப்போ நான் a ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு b ஸ்கொயர்ன்ற ஒரு நம்பர் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 4 வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ a ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணால் b ஸ்கொயர் வருது. அப்போது 2 divides a ஸ்கொயர். 2 வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. அப்படின்னா இப்போ if 2 divides a ஸ்கொயர், அந்த தியரம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தியரம் படி 2 divides a. ஓகேயா? if 2 divides a ஸ்கொயர் then 2 divides a. சரியா? அப்போது 2 வந்து a டிவைட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ aன்ற நம்பர் வந்து இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு அர்த்தம். சரியா? 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ a வந்து ஒரு ஈவன் நம்பர், அப்போ அது மல்டிபிள் ஆஃப் 2. அப்போ நான் ஏவை எப்படி எழுதலான்னா a ஈக்குவல் டு சம் 2 into c. சின்றது ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு இன்டீஜர்.
சரி இதாக வேணால் இருக்கட்டும். ஸோ லெட் இப்போ 2 டிவைட்ஸ் ஏன்னா அப்போ நான் ஏவை எப்படி எழுதலான்னா ஈக்குவல் டு 2cன்னு எழுதலாம். சரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு 2c. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 2cயை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இருக்கிற இடத்துல 2cன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 2b² ஈக்குவல் டு இப்போ ஏ இருக்கிற இடத்துல அப்போ 2c த ஹோல் ஸ்கொயர். இப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 4c² வந்துடும். ஸோ இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2ம் 4ம் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் இருக்கும். இப்போ அந்த 2வை b² கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ இங்கே என்ன வருது? b²/2 ஈக்குவல் டு c². அப்போ b²-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு c² வருது. அப்போ 2 டிவைட்ஸ் b². ஓகேயா? 2 டிவைட்ஸ் b². அப்போ அந்த தியரம் படி 2 டிவைட்ஸ் b. ஓகேயா? இப்போது 2 வந்து ஏவையும் டிவைட் பண்ணுது, பியையும் டிவைட் பண்ணுது. அப்போது 2 இஸ் த காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. சரியா? ஸோ 2 இஸ் த காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? a and b கோப்ரைம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். கோப்ரைம்னா இந்த 2 நம்பருக்கும் ஒன்றுமே காமன் கிடையாதுன்னு அசியூம் பண்ணும். ஆனால் இங்கே என்ன வருது? a and bக்கு 2 காமன் ஃபேக்டர்னு வருது. அப்போ நம்மளுக்கு தப்பாக வருது, ஆப்போசிட் வருது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போது என்ன கான்ட்ரடிக்ஷன்? This is a contradiction to the fact that a and b are coprime. அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணது தப்பு. என்ன அசியூம் பண்ணோம்? √2 ரேஷனல்னு அசியூம் பண்ணோம். அது தப்பு. அப்போ என்ன வரணும்? therefore √2 is irrational. ஓகேயா? புரிஞ்சுதா? இப்போ வந்து எக்ஸசைஸில் 3 சம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண மெத்தட் மாதிரியே தான் √5 இஸ் irrationalனு ப்ரூவ் பண்ண போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ண போகிறோம். நீங்கள் √3யும் √7ம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எல்லா சேம் ஸ்டெப்ஸ், √2 √3 √5 √7 எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ். வெறுமனே நம்பர் மட்டும்தான் மாறும். ஒரே கதை தான், ஹீரோ மட்டும்தான் வேறு, 2 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், 3 வரும். இப்போ √7 மல்டிப்ளை ப்ரூவ் பண்ணணுன்னா 2 இருக்கிற இடத்துல 7 வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சம், ப்ரூவ் தட் √5 இஸ் irrational. ஸோ அது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், √5 be rational. அப்போ √5 எப்படி எழுதலாம்? a/b where a and b are coprime and b not equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 கொண்டு வந்தீங்கன்னா அப்போ என்ன வரும்? 5 divides a², then 5 divides a. ஸோ a can be written as some 5c. அப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னே அதுக்கடுத்து என்ன வரும்? 5 டிவைட்ஸ் b², 5 டிவைட்ஸ் b. அப்போ 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் a and b. ஸோ அதே கதை தான், சேம் கதை, ஆனால் நம்பர் மட்டும்தான் வேறு. ஓகேயா? இப்போது அடுத்த சம் பாருங்கள். ப்ரூவ் தட் 3 + 2 √5 இஸ் irrational. நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ரேஷ்னலும் இர்ரேஷ்னலும் கம்பைன் ஆனால் அது irrational தான். ஸோ அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. இதே தான் எல்லா சம்முக்கும், இது இந்த டைப்பில் வர எல்லா சம்மும் இதே மெத்தடில் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ரேஷ்னல்னு அசியூம் பண்ணி போகிறோம். ஓகே, 3 + 2 √5 ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அப்போ என்ன எழுதலாம்? 3 + 2 √5 வந்து a/b ஃபார்மில் எழுதலாம். ஈக்குவல் டு a/b வேர் a and b ஆர் கோப்ரைம் இன்டீஜர்ஸ். ஓகே, இன்டீஜர்ஸ்ன்றது ரேஷ்னல் நம்பரோட டெஃபினேஷன்லேயே வரும். a and b are coprime integers and b not equal to 0. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா சம்லேயும் அந்த என்ன ரூட் நம்பர் இருக்கோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லா நம்பரையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ 3 + 2 √5 இருக்கு இல்லையா? √5 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 3யும் 2யும் அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3யை கொண்டு போவோம். 3யை கொண்டு போனால் என்ன வரும்? a/b -3 வரும். அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ ஏக்கு டினாமினேட்டர் b இருக்குது, 3க்கு இல்லை, எதுவுமே டினாமினேட்டர் இல்லை. ஸோ அந்த நம்ம இப்போ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு b. ஸோ அந்த பியை வந்து நம்ம 3யோட மல்டிப்ளை பண்ணணும் மேலே. ஸோ a - 3b/b. சரியா? அடுத்த ஸ்டெப் 2வை கொண்டு வரணும். 2 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது, இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ a - 3b/2b. இப்போது நம்ம ஏவும் பியும் இன்டீஜர், 3யும் 2வும் ஆல்ரெடி இன்டீஜர். சரியா? அப்போ என்ன வரும்? நியூமரேட்டர் ஒரு இன்டீஜர் வருது, டினாமினேட்டர் ஒரு இன்டீஜர் வருது. அதாவது a - 3b ஒரு இன்டீஜர், 2b ஒரு இன்டீஜர்.
அப்படின்னா என்ன, அப்போ a மைனஸ் 3b பை 2b வந்து என்னது, அது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து a மைனஸ் 3b பை 2b இஸ் ரேஷனல். இப்போ ஒரு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ரேஷனல்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரேஷனலாக தானே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, √5 இஸ் ரேஷனல் வருது. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், √5 இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுதான் திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் √5 இஸ் இர்ரேஷனல். அப்போ என்னது, நம்ம அசியூம் பண்ணது தப்பு. our assumption is wrong, therefore 3 + 2 √5 is irrational. ஸோ இந்த மாதிரி வர டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எல்லா சம்மும் இந்த ஸ்டெப்ஸ் படி தான் போடுவோம். சரியா, இப்போது தேர்ட் சம்மில் பாருங்கள். இப்போது 1/√2 இரேஷனல் ப்ரூவ் பண்ணோம். அப்போ நம்ம அது இரேஷனல்னு எடுத்துகிட்டு a/bன்னு எடுப்போம். அப்போ 1/√2 a/bனா அப்போ √2 என்னது, b/a. ஓகே, b/aவும் ரேஷனல். அப்போ √2 வந்து ரேஷனல் ஆகிடுமே. அப்போ அதே கான்ட்ரடிக்ஷன் வந்து இல்லை, √2 வந்து இர்ரேஷனல். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 7√5 அதை a/bன்னு எடுத்துப்போம். 7 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு √5 = a/7b. அப்போ a/7b வந்து ரேஷனல்னு வரும். அப்போ √5 ரேஷனல்னு வரும். அப்போ அது கான்ட்ரடிக்ஷன் இல்லை, நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் √5 இர்ரேஷனல். அப்போது 7√5யும் இர்ரேஷனல் தான். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து 6 + √2b ரேஷனல். ஓகேவா, இது வந்து அதே மாதிரி a/b எடுத்துகிட்டு 6 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு √2 = a/b - 6. சரியா, ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை சால்வும் பண்ணலாம், இல்லை இப்படியே கூட வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரேஷனல்னு வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரேஷனல், √2 ரேஷனல் வருது. ஆனால் அது வந்து கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் √2 வந்து இர்ரேஷனல். therefore our assumption is wrong, therefore 6 + √2 is irrational. சரியா, ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். இதில் எந்த காம்பினேஷனில் கேட்டாலும் இதே ஸ்டெப்ஸு இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஓகேயா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.